இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய தயாரிப்பில் 2ஆம் நாளுக்காக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருவருகை காலத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், அந்த திருவருகை காலத்திற்காக ஒரு சிறிய வட்டமிட்டு அதில் நிறைய 5 திரிகளை வைத்து ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பிட்டு நாம் அதை அழைத்து அதை விசுவாசத்தோடு நிறைந்து நாம் அதை விளக்கேற்றி நாம் ஜெபிப்பதுண்டு. முதலாவது வாரம் நாம் பொதுவாக கொண்டாடுவது நம்பிக்கை. நம்பிக்கை நம் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய தும்பிக்கை. எவ்வாறு யானைக்கு எவ்வாறு அந்த தும்பிக்கை ஒரு மிகப்பெரிய உறுப்பாக இருந்து அதற்கு உதவி செய்கிறதோ, அதே போல மனிதனாய் பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை மட்டும் இல்லை என்று சொன்னால் அவன் முடங்கி போய்விடுவான். முடக்குவாதம் பெற்ற மனிதரை போல அவன் மாறிவிடுவான். இந்த நற்செய்தியிலும் கூட இறைமகன் இயேசு நூற்றுவர் தலைவருடைய மகனுக்கு குணமளிப்பதை நம்மால் உணர முடிகிறது. நூற்றுவர் தலைவன் என்ற பொறுத்தவரையில் ரோமையர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய ஆட்சி உலகமெங்கு பரவி இருந்ததாக நாம் வரலாற்றில் படிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வாறு என்று சொன்னால், ஆளுநர் இருப்பார், அரசர் இருக்கிறார், அரசருக்கு கீழே நிறைய பணியாளர்கள் இருக்கிறார்கள். ஆக 100 பணியாளர்களுக்கு ஒரு தலைவர், அவர்தான் நூற்றுவர் தலைவர், 100 பேருக்கு தலைவர். ஆக எளிதாக நம்மால் அதை உணர முடியும், நம்மை எளிதாக அதனுடைய பொருளை நம்மால் உணர முடியும். ஆக இந்த 100 பேரில் 100 பேருக்கு பொறுப்பா இருக்கின்ற ஒரு மனிதருக்கு ஒரு பணியாளர் உடல் நலக்குறைவினால் இருக்கும்போது அதை அவர் கடந்து சென்று இருக்கலாம். ஆனால் அதை அவர் கடந்து செல்லவில்லை. காரணம், அவருக்கு ஒவ்வொருவரும் முக்கியமானவர்களாக, ஒவ்வொரு பணியாளர்களும் அவரது அன்பு நிறைந்த மனிதர்களாக அவர்களது உள்ளங்களில் இவர் நிறைந்திருந்தார் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. எசாயா புத்தகத்தில் நாம் படிப்பது போல, வாருங்கள் ஆண்டவர் மலைக்கு போவோம் என்று சொல்லி அந்த உன்னதராம் இறைமகன் இயேசு என்ற அந்த மலையை நாம் சிக்கன பற்றிக்கொள்ள நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளால், ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளால் நம்மையே முழுமையாக மாறிட இந்த நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அவர் யூதர் அல்லாத மனிதர், இயேசுவை முழுமையாக நம்பினார், இயேசுவை பெற்றுக்கொண்டார். அதன் காரணமாக அவருடைய நம்பிக்கை ஆழமானது, அவரது விசுவாசம் விடப்பட்டது. அதனால் அவரது பணியாளர், அவரது மகன், பல்வேறு வகையான குறிப்புகள் அவரை பற்றி சொல்லப்படுகிறது விவிலியத்திலே. ஆக அவரது பணியாளர் குணமாகினார். ஆக நாமும் நமது வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் என நாம் நிறைய கஷ்டங்களில் நாம் மூழ்கி இருப்போம். ஆனால் இந்த நாளிலே நம்பிக்கை என்ற ஒரு விளக்கினை நாம் ஏற்றி வைப்போம். நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளால் பிறரை ஆதரிப்போம். நம்பிக்கையோடு நாம் இறைவனை நாடுவோம். நிச்சயம் நமது வாழ்வில் இறைவன் தமது வரன்களாலும் கொடைகளாலும் நிரப்புவார். நோயிற்றிருந்த உலகிற்கு குணமாக்க வந்த இறைமகன் இயேசு, வர இருக்கின்ற இயேசு, பிறக்கப் போகின்றது இயேசு உங்களையும் இந்த நாளிலே தொடங்கி இருக்கிறார். நம்பிக்கையோடு வாழ நீங்கள் தயாரா? நம்பிக்கையோடு பயணிப்போம். இறைவனுடைய அன்பை பிறருக்கு பகிர்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.